காலைல நேரமாக கிளம்பி சிக்கன் வாங்க போனோன்னா அப்போ ஒரு கால், யாரா நம்மளுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எடுத்தா, அட நம்மால் என்ன அப்படின்னா, சிக்கன் வாங்கும்போது கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னு கேட்டாங்க. எதுக்குன்னா, நல்லா கடையில் கொடுக்குற மாதிரி பிரியாணி வேணுமா, பெரிய பெரிய பீஸ் போட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் நமக்கு தேவையான பெரிய பீஸெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. கொஞ்சம் ஃப்ரைக்கு வாங்கிட்டு பிரியாணிக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு பெரிய பீஸ்னால் இந்த மாதிரி. இதை நம்மளுக்கு தேவையான இடத்துல ஒரு ஸ்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஸோ சின்ன சின்ன ஸ்லிட்டை போட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி இந்த ஸ்லிட்ஸு போட்டுட்டு எடுத்து அது கூடவே நம்ம சால்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும். அதனால நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும். ஆனால் நான் இன்றைக்கி பிரியாணி ரெசிபி எதுவும் ஷேர் பண்ணலைங்க. ஏன்னா நான் ஏற்கனவே இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இன்னொரு தடவை செஞ்சு உங்களுக்காக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா லாங் வீடியோவாக கேளுங்க, அதுவும் கூட போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோமே, இது நல்லா வேகுமா அப்படின்ற டவுட் எனக்கும் இருந்தது. அதனால் நான் சிம்மில் தான் வச்சு வேக வச்சேன். ஆனால் செம்மையாக வந்துருந்துச்சு. ஏன்னா நம்ம கர்டில் ஊற வச்சனால நினைக்கிறேன். அது இல்லாமல் சிம்மில் வேக வச்சனாலேயும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தேவையான எக்கையும் வேக வச்சுட்டேன். வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ளே இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ரைஸும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு வந்திருந்தேன். எதுக்கு அப்படின்னா ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க. வாங்கிட்டு வந்ததும் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்கறிலாம் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரையும் தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா 2ம் ஒரே நேரத்தில் வெந்து வந்துடும். ஏன்னா பிரியாணி தான் கொஞ்சம் லாங் ப்ராசஸ். ஏன்னா தம்மெல்லாம் போட்டு எடுக்கணும் இல்லையா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிரியாணியை தாளித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரையை தாளித்து விட்டோம்னா 2ம் ஒரே டைமில் வெந்து வந்துடும். ஸோ அதனால் அப்படி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். பிரியாணி செம உதிரியாக வழக்கம் போல் வந்துடுச்சு. நல்லா பெரிய பெரிய பீஸ் வச்சு பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பீஸா போட்டு பிரியாணி சாப்பிட பிடிக்குமா, இல்லை சின்ன சின்ன பீஸா போட்டு பிரியாணி சாப்பிட பிடிக்குமா, இல்லை எந்த மெத்தட் ஆஃப் பிரியாணி பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.